பைக் பார்த்தீங்கன்னா 90s ஃபேவரட் சொல்லலாம். அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் வந்தீங்கன்னா இது வந்து மாடிஃபை பண்ணிட்டு சரியான திட்டுங்கன்னா வந்து இந்த டூ ஸ்டோக்கோட அழகே பார்த்தீங்கன்னா இதுதான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அந்த vlog. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்னோடய மேக்ஸ் என்னோடய பைக்கோட ரிவ்யூ காட்ட போகிறேன் உங்களுக்கு. எப்படி நான் வந்து என்னோடய பைக்கை மாடிஃபை பண்ணேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 90s ஃபேவரட் சொல்லலாம். இது வந்து சுசுகி பார்த்தீங்கன்னா RX 100க்கு ஈக்குவலாக வரும். அந்த ஸ்பீடு கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் RXக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். லுக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. தென் இந்த பைக் பார்த்தீங்கன்னா 98ல் மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2002 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து பைக் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஸோ அதனால் வந்து பொல்யூஷன் அதிகமானு சொல்லிட்டு இந்த 2 ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. RXயும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த சுசுகியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏர் கூலர்டு இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டர் தான் இதில் வரும். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து 85 கிலோமீட்டர் போகும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 தான் தரும். நான் செக் பண்ணதில் 45 தான் வரும். இதில் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 7.9 PS. பிக் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9.8 Nm. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த பைக் வந்து என்னோட கிடையாது, எங்கள் அப்பாவோட பைக்கு. எங்கள் அப்பாவோட பைக் வந்து நான் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஸ்கூட்டி வாங்கினதுனால இந்த பைக் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேக்ஸிமம் ஓட்டுறது நானே என் தம்பி தான் 2 பேரும் அதிகமாக ஓட்டுவோம். எங்கள் அப்பா எடுக்க மாட்டேன். இந்த பைக்கை மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா தொடரதே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்கூட்டி மட்டும் தான் ஓட்டுவார். அப்புறம் வந்து இந்த பைக்கில் வர கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் வர கலர் பார்த்தீங்கன்னா க்ரீனு, ரெட்டு, ப்ளூ வரும். அப்புறம் ஆஷ் பிளாக் மாதிரி ஒரு கலர். மொத்தம் 4 கலர் இருக்குது. 4 கலர் தான் பார்த்து 4 கலர் தான் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பைக்கில் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தவங்களுக்கே தெரியும் என்னென்ன மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ரெட் பெயிண்ட் பண்ணிடுறேன். நானே பண்ணது இது வந்து ரெட் பெயிண்ட் பண்ணிட்டு மக்காடு எல்லாமே ரெட் பெயிண்ட் பண்ணியாச்சு. அதில் நானே எங்கள் பண்ண ஸ்ப்ரே பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணேன். அது வேறு யூஸ் பண்ணல. இன்ஜினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட்டு, இன்ஜின்னு இந்த மக்காடு இந்த சைடு எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். இன்ஜின் கார்டு இந்த இன்ஜின் கார்டு வாங்குறது தான் செம டாஸ்காக போயிடுச்சு எனக்கு. இது எங்கேயுமே கிடைக்கல. இது எத்தனை ஷாப் தேடி இப்போ ஒரு 10வது ஷாப்பில் தான் இன்ஜின் கார்டு கிடச்சிது. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுவும் வாங்கி உங்களுக்கு நான் ரெட் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதில் ஸ்டிக்கரில் இருந்தது, இதில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இதோடது கிடையாது, கம்பெனி இதே கிடையாது, இது தனியாக நான் போட்டது தான். இது வந்து ஆர்லி டேவிட்சன் ஹேண்டில்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைல் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிப் இதெல்லாம் போட்டது. பட்டன்ஸ் எல்லாமே நான் மாற்றினது தான். எல்லாமே புதுசாக மாற்றினது எல்லாம் போயிருந்துச்சு ஆல்ரெடி. 2 சைடும் பட்டன் மாற்றினது. மிரரும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது 2 சைடும் மிரர் மாற்றினது. மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RXோட மிரர் வருது. RX 100 அதோட மிரர் தான் வரும். எனக்கு அதான் வேணும்னு சொல்லிட்டு தேடி அதை போட்டுருக்கேன். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அனலாக் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா நியூட்ரலு, லெஃப்ட்டு, ரைட்டு இண்டிகேட்ரு. இது வந்து ஆயில் இண்டிகேஷன் பண்ணுறது. இது வந்து ஹை பீம் லைட்டு. வேறு ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்று இருக்காது, சிம்பிளாக தான் இருக்குது இதில். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஓரம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பீம் லைட் எரியும். உங்களுக்கு சாவிலே உங்களுக்கு இருக்கும். போகிற பைக்கெலாம் உங்களுக்கு பட்டனில் தான் உங்களுக்கு ஹை பீம் வச்சுருக்கோம். இது கீழே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆஃபு, ஆனு, ஹை பீம் இதில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து RX இண்டிகேட்டர் தான் நினச்சிட்டு அது வச்சுருக்கேன் நான். அதில் இதோட இண்டிகேட்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும். RX தான் நல்லாருன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். 2 சைடு 4 சைடுமாக தான் வச்சுருக்கேன் இண்டிகேட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட்டர் மாற்றினது, நம்பர் பில்லில் புதுசாக மாற்றினது தான். இது வந்து கஃப்பும் புதுசாக மாற்றினது, எல்லாமே புதுசாக மாற்றினது, இதுவும் மாற்றினது தான் சரி எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னா ஆரன் ஆட் பண்ணியிருக்கேன். புதுசு இது கம்பெனி ஆரன் கிடையாது, இது நானே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் டேங்க்.
இந்த பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 லிட்டர் வரும். அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரிசர்வ் இருக்கும், மெயின் இருக்கும். இது வந்து ரிசர்வ் வரும் மேலே, இது வந்து ஆஃபு, மெயின். ஸோ இதுலேயே நமக்கு கண்ட்ரோல் வரும். நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் எதுவும் இன்டிமேஷன் கிடையாது. நம்ம ஒரு பைக் ரன் பண்ணுற பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும் ரிசர்வில் இருக்கா அதில் இருக்காங்க. ஸோ ஆஃப்ல இஷ்டம். அப்புறம் இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே வெளியே பண்ணது எல்லாமே நானே தான் வெளியே பண்ணேன் எல்லாமே. ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் எல்லாம் வெளியும் பண்ண இதுவும் எல்லாமே பண்ணது தான் இதுவும். பம்பரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவோம். இதோட பம்பர் வேறு இருக்கும், பெருசாக இது வரைக்கும் இருக்கும். அது ரொம்ப பழசாக சொல்லிட்டு நான் கழட்டி போட்டு இதை புதுசாக மாற்றியாச்சு. இதுக்கு சீட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா மேட்சாக இருக்கிறது மாதிரி தான். பிளாக் வித் ரெட்டு கேட்டு வாங்கினது. இதுக்கு எல்லாமே சேர்த்து வாங்கினது தான் எல்லாமே. ஸோ அதான் மேட்சாருன்னு சொல்லிட்டு வாங்கினது இதுக்கு. அப்புறம் இதோட சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸு. அது இது வந்து ஹைட்ராலிக்காக வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டின் ஷோக் வரும். உங்களுக்கு இந்த ஹைட்ராலிக் தான் 2 சீட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் வந்திங்கன்னா இது வந்து டேங்கில் வந்து பெட்ரோல் வித் ஆயில் மிக்சர் ஒன்றா போட்டுக்கலாம். அப்படி தான் போடணும். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் எல்லாமே அப்படி தான் போடணும். இல்லை தனியாகவும் போட்டுக்கலாம். பெட்ரோல் டேங்கில் போகிற ஆயில் தனி இதுவும் போட்டுக்கலாம். அது இன்டிமேஷன் அவ்வளோ காட்டுறது, லைட்டு மாதிரி இருக்கிறது, இதுதான் எவ்வளோ இருக்குது ஆயில் லெவல் காட்டுறது. அப்புறம் மெயினாக வந்து இந்த 2 ஸ்ட்ரோக்கோட அழகே பார்த்திங்கன்னா இது தான், ஸ்போக் வீல் தான். 2 ஸ்ட்ரோக்கோட அழகு பார்த்திங்கன்னா மெயினும் ஸ்போக் வீல் தான். அதுதான் ஹைலைட்டு. அதுவும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பிளாக்கு. அப்புறம் இந்த வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸு மேக்ஸிமம் சூப்பராக தான் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆர்எக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஆர்எக்ஸ் வந்து பிக்கப் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த வண்டி ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது ஒன்றுமே தெரியாது, அது பயங்கரமாக இருக்கும். இது கொஞ்சம் பிக்கப் கம்மி தான், ஆனால் நல்லாயிருக்கும். ஓட்டம் ஸ்மூத்தாக இருக்கும். ஏர் கூல்டு இன்ஜின்னா நான் பயங்கரமாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த பைக்கோட வந்து வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 106 கிலோ தான் வரும். 106 kg தான், அவ்வளோதான் வெயிட். இந்த பைக்கு லைட் வெயிட் தான், அவ்வளோ வெயிட் இருக்காது. மற்ற பைக் கம்பேர் பண்ணாமல் லைட் வெயிட் தான், சூப்பராக ஓட்டுறதுக்கான. இது எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் நிறுத்தினேன். எங்கள் அப்பா பார்த்துட்டு இது என்ன சொன்னார், நான் சர்க்கஸ் வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னாரு. மாடிஃபை பண்ணிட்டு சரியான திட்டுங்க பாயிட்ட, பயங்கரமான திட்டு. யாரை கேட்டு இந்த வண்டி மாடிஃபை பண்ணேன் அப்படின்ட்டாங்க. சரியாக திட்டு வாங்கினேன் பயங்கரமாக. ஆல்ரெடி பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் வந்து எப்படி மாடிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அதில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க, எப்படி ப்ரோ உங்கள் பைக்கை மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் ஒரு வ்ளாக் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் அதான் எடுத்தேன். நான் இந்த பைக் எப்போயே மாடிஃபை பண்ணேன். பைக் மாடிஃபை பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதம் இருக்கும். 7 மாதம் முன்னாடி மாடிஃபை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் எடுத்து போட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைக் மாடிஃபை பண்ணி எவ்வளோ செலவாகிருக்குன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபாய்க்குலாம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் தான் மாற்றினேன். பெயிண்ட் பண்ணது அவ்வளோ எனக்கு அவ்வளோ செலவாகலை. எல்லாமே நான் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன், எனக்கு அவ்வளோ செலவாகலை. மற்றபடி 2000 3000 அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் பைக்கு செம்மையாக மாடிஃபை பண்ணலாம். எல்லாம் உங்கள் திறமை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதோட ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஒய்டாக இருக்கும். இந்த ஒய்டாக இருக்கும். ஓட்டுறதுக்கு கெத்தாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஓட்டுறது. அவங்க ரைட் பண்ணி போகலாம். காட்டுறேன் எப்படி ஓட்டலாம்னு காட்டுறவாங்க.